السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد صدق الله رسوله الرؤيا بالحق لتدخلن المسجد الحرام إن شاء الله آمنين محلقين رؤوسكم ومقصرين لا تخافون. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெருளால் 18ஆம் நாள் தராவின் தொழுகை நிகழ்ச்சியில் விட்டு அமர்ந்திருக்கிறோம். ரப்பல் ஆலமீன் இந்த நாட்களில் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் நம்முடைய பெயர்களையும் நரக விடுதலை பெற்றவர்களில் இணைத்தருள் புரிவானாக. இறையிலும் காபத்துல்லாவை திரும்பவும் தவாஃபியின் பாக்கியமும் ஈருலக நாகரின் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் தியாரத் செய்வதுடன் அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டு கழித்து அளவடாவிய ஆனந்த பரவசம் அடைந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹ்வை காணக்கூடிய லிகா என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கிறது வானாக. கணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று சித்திரத்தில் சிறப்புமிக்க ஹுதைபியா உடன்படிக்கை என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு கனவு ஒன்று கண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் ஃபஜ்ர் தொழுகை முடித்த உடனேயே சற்று நேரம் நண்பர்களுடன் அளவலாகிக் கொண்டிருப்பார்கள். அப்போது யாராவது கனவு கண்டிருந்தால் அதற்கு விளக்கம் கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது கனவு கண்டிருந்தால் அதை நண்பர்களுக்கு எடுத்துரைப்பார்கள். அதற்கான விளக்கத்தையும் அவர்களே சொல்லுவார்கள். இந்த உளமை பிரகாரம் என்று ஒரு கனவு கண்டிருந்தார்கள். அந்த கனவிலே தானும் நண்பர்களும் காபத்துல்லாவிற்கு செல்வதை போன்றும் அங்கே எஹராம் கட்டி உம்ரா செய்வதை போன்றும் பாதுகாப்பாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவர்கள் உம்ரா செய்வதை போன்று கனவு கண்டார்கள். கனவு கண்ட செய்தியை நண்பர்களிடத்தில் கூறினார்கள். கூறியவுடனே நண்பர்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், தாங்கள் கனவு கண்டால் அது உண்மையாகத்தான் இருக்கும், எனவே சரி நாம் கிளம்புவோம் என்று கூறினார்கள். கூறியதோடு மட்டுமல்லாமல் யார் வருகிறார் என்று படார் என்று பேரை எழுதி 1600 பேர்கள் வருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டிருக்கிறேன், உண்மைதான், ஆனா என்று எப்பொழுது என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. இப்பொழுது அங்கு போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்ற காலகட்டம், ஹிஜ்ரி 6வது வருஷத்தில் இது நடக்கிறது. போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம். எதிரிகள் நம்மை சூறையாடுவதற்கு சந்தர்ப்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இப்பொழுது போய் நாம் வகையாக போய் மாட்டிக்கொள்ளக் கூடாது, பொறுமை, கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள் பார்க்கலாம் என்று சஹாபாக்களிடத்தில் கூறினார்கள். ஆனால் சஹாபாக்கள் ஆசையை அடக்க முடியவில்லை.
அதிலே முஹாஜிர்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்கிற வாய்ப்பு, தன்னுடைய சொத்து சுகங்கள் என்ன ஆனது, சொந்தக்காரர்கள் என்ன ஆனார்கள், தன்னுடைய குடும்பத்திலே மதினாவிற்கு அழைக்கப்படாமல் ஆதவற்கு தங்கியிருப்பாருடைய நிலைமை என்ன ஆகுது என்று உள்ளூர அதையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. உம்ரா செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே. இஸ்லாத்தில் ஹஜ்ஜு கடமையாக்கப்படவில்லை, அந்த நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே என்று எல்லோரும் சந்தோஷப்பட்டு பெருமானாரை அவசரப்படுத்த ஆரம்பித்தார்கள். இல்லை யார சொல்லலாம், நாம் போகலாம், அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, தாங்கள் கனவு கண்டால் அது உண்மையாகத்தான் இருக்கும், தாங்கள் கனவு கண்டால் அது நிச்சயமாகத்தான் இருக்கும், தாங்கள் கனவு கண்டால் அதற்கெல்லாம் அல்லாஹ் தஆலா தாமதப்படுத்த மாட்டான், வாருங்கள் புறப்படலாம், வாருங்கள் புறப்படலாம் என்று எல்லாருமாக சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளப்பி விட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது அவர்களுக்கு மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய ஆசை வந்துவிட்டால் சராசரி நம்மையே கட்டுப்படுத்த முடியாது. நமக்கே ஹஜ்ஜுடைய ஆசை வந்து விடுமானால் நமக்கே அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயணம் தான் ஹஜ் பயணம் என்பது. ஹஜ் பயணத்தை அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப நமக்கு நசீபாக்கியார்கள் புரிய வேண்டும். சராசரி மனிதனும் அல்லாஹ்வோடு இணைவதற்கு ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் தான் ஹஜ் என்பது. இஸ்லாத்திலே 5 கடமைகள் நமக்கு நன்கு தெரியும். இந்த 5 கடமைகளும் எதற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்மை அல்லாஹ்வோடு பந்தப்படுத்துவதற்காக வேண்டி, இணைப்பதற்காக வேண்டித்தான். முதலாவதாக கலிமா எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் 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 இந்த சொற்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொற்கள், இது எதற்கு? நம்மை அல்லாஹ்வோடு இணைப்பதற்காக வேண்டி. ஆனால் இறை நேசர்கள் அல்லாஹ்வோடு இணைந்து விடுகிறார்கள். சொல்வார்கள் அல்லவா, மானை கண்டால் லைலா, மயிலை கண்டால் லைலா என்று சொல்வார்கள். அது போன்று இறை நேசர்கள் எதை கண்டாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று எண்ணி எண்ணியே அவர்கள் இறைவனோடு மிகப்பெரிய பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் சாமானியர்கள் அந்த கலிமாக்களை சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வோடு ஒன்ற முடிகிறதா, ஒன்றுகிறார்களா என்றால் அது மிக சந்தேகத்திற்குரிய ஒன்றுதான். அந்த திருக்கலிமாவை சொல்லுகிற பொழுது இறை நேசர்கள் அல்லாஹ்வோடு ஒன்றிடுகிறார்கள். எந்த நேரத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறது, எதை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறது. ஆனால் சாமானியர்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை வருகிறதா? ஒரு ரோஜா மலரை எடுத்துக்கொண்டால் இறை நேசர்கள் எப்படி சிந்திப்பார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், நேற்று பார்த்தேன் அது வெறும் காயாக இருந்தது, இன்று பார்த்தால் அது இவ்வளவு ரம்மியமாக விரிந்திருக்கிறதே. இந்த இதழ்களைத்தான் சுருட்டி சுருட்டி நேற்று வைத்து காயாக காட்டினாய், சுருட்டிய இந்த சுருள்களை எப்படி விரித்தாய், ஒரு இதழ் கூட பழுதுபடாமல் எப்படி விரித்தாய் இறைவா. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை தவிர யாராலும் இப்படி செய்ய முடியாது. சின்னக்காய் அது விரியும் பொழுது எதழ்களுடைய சுருளாக அது இருக்கிறது. அந்த எதழ்களை சுருளை விரிக்கின்ற பொழுது ஒரு எதழ் கூட வீயாமல் நசியாமல் அப்படியே விரிந்திருக்கிறது. ரப்பே, இதை நீ சுருட்டியவனும் நீதான், இந்த சுருளை விரித்தவனும் நீதான், உன்னன்றி வேறு யாரும் முடியாது என்று சொல்லுகிற பொழுது அவர்களுடைய சிந்தனை அல்லாஹ்விடத்தில் சென்று விடுகிறது. அடுத்து அந்த மலரை பார்க்கிறார்கள். நேற்று பார்த்தேன் பச்சை காயினுடைய நெடி வீசியது, ஆனால் இன்று பார்க்கிறேன் இவ்வளவு அற்புதமான மனம், எங்கிருந்து கொண்டு வந்து சேர்த்தாய், உன்னல்லாது வேறு யாரும் இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலர்களிலே இவ்வளவு வாசனையை நிச்சயமாக உன்னல்லாது வேறு யாரும் கொண்டு வந்து சேர்த்து விட முடியாது. நேற்று பார்த்தேன் காய் நெடி வீசியது, இன்று பார்க்கிறேன் இவ்வளவு ரம்மியமான மனம். ரப்பே சுப்ஹானல்லாஹ் என்று அவர் சொல்வார்கள். அடுத்து அந்த மலரை பார்க்கிறார்கள். நேற்று பார்த்தேன் பச்சையாக இருந்தது, இன்றுக்குள் அதற்கு இவ்வளவு அழகான ஓவியத்தை தீட்டி விட்டாயே. என்ன அருமையான கலர், என்ன அருமையான கலரின் கலவை. அது முதல்ல லைட்டாக, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா என்று எவ்வளவு தூரிகை வைத்து எவ்வளவு அற்புதமாக நீ இதற்கு நிறம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாய். சுப்ஹானல்லாஹ், ஒன்னு அல்லாமல் வேறு யாரும் முடியாது. ஒரு மலரை பார்க்கிற பொழுது 3 தடவை அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்வார்கள். அது உணர்ந்து சொல்வார்கள். பக்குவப்பட்ட அவர்களுக்கு அல்லாஹ்வோடு அந்த மலரை கொண்டு போய் அவர்களை சேர்த்து விடும். இப்படி பார்க்கின்ற ஒவ்வொன்றிலேயுமே அவர்களுக்கு சிந்தனை அல்லாஹ்வுடைய சிந்தனையா இருந்து அந்த வார்த்தை அவர்களை அல்லாஹ்வோடு இணைத்து விடுகிறது. சாமானிய மனிதனை எப்படி இணைக்கிறதா? நாம் சாதாரணமாக நம்மை நினைத்துக் கொள்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹ்வோடு நாம் இணைந்து விடுகிறோமா? கொஞ்சம் சந்தேகம்தான். அதை எடுத்து தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள். தொழுகையினுடைய லட்சியமே அல்லாஹ்வோடு இணைப்பதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இஹ்சானு அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃப இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹு